இந்த உலகத்தை கண்டு நீங்கள் மயங்கிவிட வேண்டாம். உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். உலகம் எங்களை ஏமாற்றி விட்டது. என்னுடைய பிள்ளைகள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, செல்வங்களை அள்ளிக் கொடுக்கின்றோம், படிப்புகளை கல்விகளை அள்ளிக் கொடுக்கின்றோம். என்னுடைய ஜனாசாவை தொழிக்கக்கூடிய பிள்ளைகளாக என்ன என்ற பிள்ளைகள் நான் மாத்திருக்கிறேனா? என்னுடைய ஜனாசாவை தொழிக்கக்கூடிய தகுதி என்னுடைய பிள்ளைக்கு இருக்கின்றதா? யோசியுங்கள். மகன் வெளிநாட்டில் இருக்கிறாரு, 12 அவர் 15 அவர் அங்கே பிரயாணம் செய்து கொண்டு வாராரு. வந்து ஜனாசாவை பார்க்கிறாரு. ஆனா தொழுகைக்கு அவர் இல்ல, தொழுவிக்கிறதுக்கு அவர் இல்ல. அங்க இமாம் தொழுவிக்க மாட்டாரு. இமாம் 5 நேரம் தொழுவிப்பாரு, பெருநாள் வந்தா தொழுவிப்பாரு, தராவீஹ் வந்தா தொழுவிப்பாரு. ஆனால் ஜனாசாவை தொழுவிப்பது யார்? அந்த தகப்பனுடைய பிள்ளைகள். அவர்கள் கைவிரித்து விடுகின்றார்கள், எங்களுக்கு தொழுவிக்க தெரியாது. அன்புக்குரியவர்களே, இதுதான் ஒரு தந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய நஷ்டம். கொஞ்சம் யோசியுங்கள். நாங்க யோசிக்கிறது தான் ஒவ்வொரு நாளும் இரவைக்கு தூங்க கொள்ள, ஏன மகனுக்கு இப்பதான் பிறந்திருக்கிறாரு, ஒரு அக்கௌண்ட திறக்கணும், திறந்து ஏன மகன் பெருத்து வரக்கொள்ள கொஞ்சம் சல்லிய சேர்த்து வச்சிடணும். ஏன மகள் கல்யாண வயதுக்கு வருகின்ற பொழுது ஒரு அமௌண்ட் என்னிடத்தில் இருக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி சேர்க்க வேண்டும், என்னுடைய மனைவிக்காக வேண்டி சேர்க்க வேண்டும், என்னுடைய சொத்துக்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்கின்றோமே தவிர, என்னுடைய கபருக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன், இந்த நேரத்தில் மௌத்து வந்தா, ஏன உயிர் போயிட்டா, நான் கபருக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன் யோசிக்கின்றோமா? சிந்திக்கின்றோமா? ஏன தொழுகை எப்படி இருக்குது, என்னுடைய இதர அமல்கள் எப்படி இருக்குது? யோசிப்பது கிடையாது. துன்யாவை 24 மணித்தியாலும் யோசிக்கின்றோமே தவிர ஆகிராவை மறந்து விட்டோம். ஆகிராவுடைய வாழ்க்கையை அப்படியே எங்களை அப்படியே மறைத்து விட்டது. எங்களுடைய கடை எங்களை மறைத்து விட்டது, இந்த தொழுகையை மறைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய அங்கே ஓசை கேட்கின்றது, ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், தொழுகைக்கு வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். அவர் சொல்றாரு, தொழுகையில வெற்றி கிடையாது, என்னுடைய கடையில் தான் எனக்கு வெற்றி கிடைக்கின்றது, என்னுடைய விவசாயத்தில் தான் எனக்கு வெற்றி இருக்கின்றது, என்னுடைய தொழிலில் தான் எனக்கு வெற்றி இருக்கின்றது. இன்று எத்தனை பேர் இன்று தொழுகை இல்லாமல் இருக்கின்றோம்? அல்லாஹ் சொல்கின்றான், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஒவ்வொரு ஆத்மாவும் எதனை முற்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும். மௌத்துக்கு முன்னால் நான் எதை அனுப்பி வச்சிருக்கிறேன், அந்த அக்கவுண்ட், அந்த பேங்க்ல அந்த அக்கவுண்ட் இருக்குது, இந்த அக்கவுண்ட் இருக்குது, அதுல சேர்த்து வச்சிருக்கிறேன், இதுல சேர்த்து வச்சிருக்கிறேன், அங்க ஒரு காணியை வாங்கி போட்டிருக்கிறேன், அங்க ஒரு வீட்டை கட்டி போட்டிருக்கிறேன். இது சொத்து அல்ல, இது எங்களோடு வரப்போவது கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யத்பஉல் மய்யித் ஸலாஸ். ஒரு மையத்தை 3 விடயங்கள் பின் தொடர்ந்து வரும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. கேட்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களை, ஈமான் உள்ளவர்களை போன்று கேட்கின்றோம். பள்ளியை விட்டு காலை வைத்தால் அடுத்தது துனியாவுடைய முகம். இதே கவுட் ஏன் அசருக்கு வருதில்ல, ஏன் மக்ரிபுக்கு வருதில்ல, ஏன் இஷாவுக்கு சுபஹ்க்கு வருதில்ல? ஜும்மா மட்டும் எங்களுக்கு கடமை அல்ல, மற்ற அனைத்து வக்துகளும் கடமைதான். எனவே எங்களோடு வரப்போகின்றது 3 விடயங்கள், ஒரு மையத்தை தொடர்ந்து வருகின்றது. அதிலே முதலாவது சொன்னார்கள், அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு. ஒன்று குடும்பத்தார்கள் பின்னால் வருவாங்க, தூக்கி கொண்டு சந்தூக்குல தூக்கி கொண்டு, குடும்பத்தார்கள், பக்கத்து வீட்டார்கள், எங்களுடைய ஊராக்கள் எல்லோரும் எங்களோடு வருவாங்க. வ மாலுஹு, செல்வங்கள் வரும், சொத்துக்கள் வரும். சேர்த்து வச்சிருக்கிறாராம், பிள்ளைக்கு கடை கட்டி வச்சிருக்கிறாராம், இந்த இடத்துல காணியை வாங்கி போட்டு வச்சிருக்கிறாராம். அன்புக்குரியவர்களே, அவைகள் அனைத்தும் வரும், கபரோடு ஜனாசாவோடு மையத்தோடு வரும். அடுத்தது சொன்னார்கள், வ அமலுஹு, அவருடைய செயல்கள், உலகத்திலே செய்த நல்ல காரியங்களும் கெட்ட காரியங்களும், இவைகள் அனைத்தும் ஜனாசாவோடு பின் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஃபயர்ஜி இஸ்னான் வ யப்கா வாஹித். 2 விடயங்கள் அந்த ஜனாசாவோடு அடக்கம் செய்ததும் அப்படியே திரும்பிவிடும். வ யப்கா வாஹித், ஒன்று மட்டும் அப்படியே தரித்துவிடும். அன்புக்குரியவர்களே, யர்ஜி அஹ்லுஹு வ மாலுஹு, அவருடைய குடும்பமும் அவருடைய செல்வங்களும் அப்படியே திரும்பிவிடும். மையத்தை குளிப்பாட்ட கொள்ள மோதிரம் போட்டிப்பாங்க. யாராச்சும் சொல்லுவாங்களா,
மோதிரம் எங்கட வாப்பா கடைசியாக போட்டது, உயிரோடு இருக்கின்ற பொழுது ஆசையாக போட்டது, உடம்போடு இருக்கட்டும், அப்படியே அடக்கம் செய்யுங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க, அதை கலட்டுங்க. கலட்ட முடியாதா? அதை இழுத்து அந்த விரலை வெட்டியாவது எடுக்கக்கூடியவர்கள் என்று இருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடியது கூட எங்களுக்கு சொந்தமானதல்ல, எங்களுடைய சொத்துக்கள் அப்படியே திரும்பிவிடும். ஆனால் ஒன்று மட்டும், வயபுகா அமலுஹு, அவருடைய நல்ல அமல்கள், அவருடைய கெட்ட அமல்கள், அது எதுவாக இருந்தாலும் அப்படியே அந்த மையத்தோடு அப்படியே தரித்துவிடும், நின்றுவிடும். எனவே நான் செஞ்ச அமல் தான் என்னோடு வரப்போகின்றது, நான் சேர்த்த சொத்துக்கள் என்னோடு வரப்போவது கிடையாது, நான் கட்டின கடை என்னோடு வரப்போவது கிடையாது, நான் வாங்கின வாகனம் என்ன பக்கத்தில் வந்து அடக்கம் செய்ய மாட்டாங்க, அது யாருக்காவது சொந்தமாகிரும். இதான் உலக வாழ்க்கை. இன்றைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் கட்டிய வீடு, நான் கட்டிய கடை, நான் வாங்கிய சொத்துக்கள், இவைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இதற்கு பின்னால் வேறொரு கூட்டம் அதை அனுபவித்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். எனவே இந்த உலக வாழ்க்கையை கண்டு அல்லாஹ் சொல்கின்றான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கையை கண்டு நீங்கள் துன்யா உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். எனவே புரிந்து கொள்ள வேண்டும், துன்யாவுடைய அற்பத்தை, துன்யாவுடைய சொற்பத்தை நாங்கள் புரிந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, எங்களை விட ஜெயன் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள்.